அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவுள்ள மின்சார சபை ஊழியர்கள். கொரியாவில் இலங்கையர்களுக்கான வேலை வாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல். மனுசன் நாணயக்காரவின் செயலாளர் கைது. விடுதி அறையில் பெண் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழப்பு. நெட்டப்புவையில் தீ விபத்து. தென்னிலங்கை தொலைக்காட்சி நாடக இயக்குனர் மர்மமான முறையில் மரணம். ரஷ்யாவில் சுரங்க தொழிலாளர் பஸ் விபத்து, 13 பேர் உயிரிழப்பு, 20 பேர் படுகாயம். சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து கீதா கோபிநாத் ராஜினாமா. பங்களாதேஷ் விமான விபத்து, உயிரிழப்பு 27ஆக அதிகரிப்பு. பெரும் ஆபத்தில் பெருந்தோட்டத்துறை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேச மின்சார சபை சட்டமூலத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள வலியுறுத்தி இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் இன்றைய தினம் சுகவீன விடுமுறை போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளனர். மின்சார சபை ஊழியர்களின் ஒருங்கிணைந்த தொழிற்சங்க சம்மேளனம் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த அறிவிப்பு வெளியானது. குறித்த தொழிற்சங்க போராட்டத்துக்கு இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் 28 ஊழியர் சங்கங்கள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரியாவின் போசோங் பிராந்தியத்தில் உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் பருவகால தொழிலாளர் வேலை திட்டத்தின் கீழ் குறுகிய காலம் பணியாற்றி வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொரிய குடியரசின் விவசாய நடவடிக்கைகளுக்கான பருவகால தொழிலாளர் வேலை திட்டத்தின் கீழான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கொரிய குடியரசின் E8 விசா வகை கீழ் இலங்கை தொழிலாளர்களை இணைத்துக் கொள்வதற்கு வசதி அளிக்கும் வகையில் முன்னோடி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதில் ஆர்வம் காட்டுகின்ற கொரியாவின் உள்ளூராட்சி நிறுவனத்துடன் கலந்துரையாடுவதற்கும் 2025 2ஆம் மாதம் 19ஆம் தேதி மற்றும் 2025 7ஆம் மாதம் 1ஆம் தேதிகளில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டங்களில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொரியாவின் போசோங் உள்ளூராட்சி நிறுவனத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பெறுபேறாக இலங்கையில் பருவகால தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் மற்றும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கும் உடன்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்காரவின் தனிப்பட்ட செயலாளர் ஷான் யகம்பத் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கம்பகாவில் மேககவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்கொட பிரதேசத்தில் விடுதியொன்றின் அறையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக மேககவத்தை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் தெல்கொட பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. விடுதியின் உரிமையாளர் உயிரிழந்த பெண் தங்கியிருந்த விடுதி அறையில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் அறையை திறந்து சோதனை செய்து பார்த்தபோது பெண்ணின் சடலத்தை கண்டுள்ள நிலையில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இந்த பெண் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது தொடர்பான விசாரணைகளை மேககவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நெட்டப்புவ நகரில் உள்ள ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தீயை கட்டுப்படுத்துவதற்கு 2 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபிக்கட தொலைக்காட்சி நாடகத்தின் இயக்குனரான சுதம் சந்திமவின் மரணத்தில் மர்மம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலன்னாவ சாலமுள்ளவில் உள்ள அவரது வீட்டில் நேற்று சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 குழந்தைகளின் தந்தையானவர் தனது 53வது வயதில் உயிரிழந்துள்ளார். தயாரத்னவின் மனைவி வீட்டிலிருந்து வெளியே சென்றிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அவரது கணவர் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காததால் சந்தேகமடைந்து வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோதே சுதம் சந்தீம உயிரிழந்திருப்பதை அவதானித்ததாக தெரிவித்துள்ளார்.
வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் கதவை உடைத்து வீட்டிற்குள் நுழைந்த போது அறையில் ஒரு படுக்கையில் அவர் இறந்து கிடந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் குறித்து வெல்லம்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவின் ஜாகுத்தியா பகுதியில் சுரங்க தொழிலாளர்கள் சிலரை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 13 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 20 பேர் காயமடைந்துள்ளார்கள் என அந்நாட்டு உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து டெனிசோவ்ஸ்கி சுரங்கம் மற்றும் நிலக்கரி பதப்படுத்தும் ஆலை அமைந்துள்ள வீதியில் இடம்பெற்றது. ரஷ்யாவில் இத்தகைய தொழிற்சாலை சார்ந்த விபத்துக்கள் பரவலாகவே நடைபெறும் நிலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் இதற்கு காரணம் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கான விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற நிலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக இன்று ஒருநாள் இரங்கல் தினமாக அனுசரிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் கீதா கோபிநாத் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டோலினா ஜார்ஜிவா நேற்று இதை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். கார்பர்ட் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையில் பொருளாதார பேராசிரியராக சேருவதற்கு கீரா கோபிநாத் தனது பதவியை ராஜினாமா செய்ததாக கூறப்படுகிறது. பங்களாதேஷ் பாடசாலை ஒன்றின் மீது போர் விமானம் விழுந்து நொறுங்கியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27 உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷில் அந்நாட்டு விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று நேற்று மதியம் 1:30 மணியளவில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முன்னதாக 19 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பங்களாதேஷ் தீயணைப்பு துறையின் இயக்குனர் ஜெனரல் சாஹித் கமால் இது குறித்து கூறுகையில், விமானம் நொறுங்கி விழுந்த இடத்தில் 27 உடல்களை மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். பலியானவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள், ஆசிரியர்கள் என தெரிய வந்துள்ளது. தீக்காயம் மற்றும் இதர காயங்கள் ஏற்பட்ட 170 பேர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் 8 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. விமானத்தை இயக்கிய பைலட் முகமது தவ்கீர் இஸ்லாம் ராணுவ வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை பெருந்தோட்டத்துறை பெரும் ஆபத்தில் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களுக்கான பட்ஜெட் நிவாரண கொடுப்பனவு திருத்த மசோதா மற்றும் ஊழியர்களுக்கான தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்த மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் இன்று நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த விவாதத்தில் ஐக்கிய மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகே உரையாற்றும் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க காலத்தில் பெருந்தோட்டத்துறைக்கான ரசாயனங்கள் பாவனை தடையால் இத்துறை பெரும் பாதிப்பை சந்தித்தது. இந்த அரசாங்கம் வழங்கும் நிவாரணங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அத்தோடு கடந்த அரசில் 10% இருந்த வருமான வரி 100% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனால் தொடர்ச்சியாக இத்துறை நட்டத்தில் இயங்குகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் பெருந்தோட்டத்துறையை நம்பியிருப்போர் சொல்லண்ணா துயரங்களுக்கு முகம் கொடுப்பர். இதுவரை தேயிலை தொழிற்சாலைகள் 220 மூடப்பட்டுள்ளன. அதனால் தேயிலைக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பசலைக்கான வரியை குறைத்தாவது இந்த துறையை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.